ஆ. சரியா? வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணா வீடியோ கிடைச்சல்ல. கிடைக்கலையா? நீ கிடைக்காட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போடுச்சு. இல்ல. எப்பயும் பார்த்த நேத்து. நேற்று பார்த்த கிடைச்சில்ல. ஷுவரா கிடைக்கலையா? இல்ல. நேற்று வீடியோ என்ன? வீடியோ ஈக்குதேண்டு நேத்தான அப்டேட் ஆகி. வீடியோ ம் வீடியோ ஈச்சு நான் பார்த்தேன் இந்த பார்த்து. ம். ப்ராக்டிஸ் பண்ணல அப்படியா? இந்த வேர்க்க. இல்ல. சரி, அப்போ நான் இந்த வேர்க்க நாளைக்கு கேட்பேனா? அடுத்த அடுத்த கிளாஸுக்கு கேட்போம். ம். சரியா? ம். வீடியோ அப்டேட் ஆகி நான் நேற்றே அப்டேட் ஆகி. ம். ம் நீங்கள் பார்த்திಲ್ಲ உங்களோட வீடியோ. வேறு யாரை பார்த்திக்க? 2 3 பேர் வீடியோ பார்த்து மிக்கிறாங்க. ம். ம் இந்த பென்ஷனுக்கு இது நாளைக்கு நான் கேட்பேன். நான் இன்றைக்கி அடுத்த பாடத்துக்கு போகணும். சரி அஷ்பாவுக்கு இப்போ வீட்டில் கொரோனா வருது தானே? ஓ. பெரிய கொரோனா ஓத போக்கல. எல்லா வசனமும் உங்களுக்கு தெரிஞ்ச வசனமா தெரிய வசனம் இருக்குதா குர்ஆன்ல? அப்படி என்ன? அப்படி என்றா எந்த வசனத்தை எடுத்தாலும் இதுக்கு முன்னுக்கு ஓதின அறிமுகத்தோட தான் நீங்க ஓதுறீங்களா, அல்லது உங்களுக்கு அறிமுகம் இல்லாத புதுசா ஓதுற மாதிரி புதிய வசனங்களும் குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. எல்லா வசனமும் ஓதிக்கிறீங்க அப்படியா? ஓ. எந்த வசனத்துல நிப்பாட்ட போகல என்ன சரி பிரச்சனை வந்துக்குதா? எப்படி நிப்பாட்டுற சரியா? நிப்பாட்ட இடத்துல முந்தி முந்தி வந்து இப்ப எல்லாம் நிப்பாட்டுறதும் தெரியும், நிப்பாட்டலாம் தெரியும் அப்படியா? ஓ. ஆமா. சரி, அப்ப நான் இதுல சில விஷயங்கள் ஞாபகப்படுத்துறேன். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியுமேங்கிறதால. நாங்க ஓதி கொண்டு போகக்குள்ளேயே நான் அந்த கேள்வி கேட்பேன். சரியா? ஆ. குர்ஆனை ஓத போக்குள்ள வசனத்துல நிப்பாட்டுற இடத்துல இருந்தாலும் சரி, நாங்க ஓதிக்கொண்டு போகும் எங்களுக்கு மூச்சு முற்ற இதுக்கு மேல ஓத முடியாது என்ற சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் சரி, நாங்க பின்வருகின்ற 3 மெத்தட்ல தான் நிப்பாட்டணும். இப்ப நான் சொல்லி தரத்தை நீங்க பாத்துக்கோங்க. நீங்க நிப்பாட்டெல்லாம் இப்படியா வந்துக்குதுன்னு சொல்லி அல்லது மாத்திக்கொள்ளணும். ம். சரிங்களா? குர்ஆனை ஓதிக்கொண்டு போவோம். நாங்க நிப்பாட்டுற இடங்கள்ல வந்து பின்வரக்கூடிய 3 முறைகள் இது. அதுல ஏதாவது ஒன்றுல தான் நாங்க என்ன செய்யணும்? நிப்பாட்டணும். அந்த இடத்துல பிடித்து கொண்டு குழம்பிக் கொண்டு போற மாதிரியே நிப்பாட்டிடப்படாது. ஒரு வசனம் ஒன்று ஓதி கொண்டு வாரோம். அந்த வசனத்துல அறவாசியோட எங்களோட மூச்சு எங்களுக்கு முட்டுது, இதுக்கு மேல எனக்கு ஒரு சொல்லும் ஓத முடியாது என்று சொன்னா ரெண்டு கலைச்சி கொண்டு ஓதப்படாது. அந்த ஓதல் பிழை. விலங்குதா சொல்லு தஷ்பாக்கு? சவுண்ட் கேட்காட்டி சொல்லிடணுமா? உங்களோட சவுண்ட் ம். பிரச்சனைக்கு இது உங்களோட கவரேஜில். ஓ. இந்த அப்ப மூச்சு முட்டுற நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? இந்த முன்னால் நாங்கள் நிப்பாட்டி கொள்ளணும். நிப்பாட்டுறதுக்குள்ள சும்மா குர்ஆன்ல இருக்கிறது போல நிப்பாட்டிட்டு போக இயலாது. விளங்குதா? ம். அந்த இடத்துல நிப்பாட்டுறதா இருந்தாலும், எந்த இடத்துல நிப்பாட்டுறதா வசனத்தை முடிச்சு நிப்பாட்டினாலும் சரி, வசனத்துல இடையில எங்களுக்கு மூச்சு போதாம நிப்பாட்டினாலும் சரி, எல்லா இடத்துலையும் பின்னால வரக்கூடிய 3ல ஒரு மெத்தட்ல தான் நீங்க என்ன செய்யணும்?
நிப்பாட்டணும். முதலாவது என்ன சொல்றோம் என்றால், நீங்க ஓதி கொண்டு வர இடத்துல அந்த நிப்பாட்ட போற இடம் தானே, அந்த இடத்துக்கிட்ட லாஸ்ட்ல வர எழுத்துக்கு இந்த ரெண்டு அடையாளங்கள்ல கொண்டு வந்திக்கணும். என்ன பெயர் இது ரெண்டுடையும்? அங்கதான் முக்கியம். ம்ஹும். பாத்தீங்களா பிரச்சனை எங்க இருக்கிண்டு? அடுத்தது. ம், நல்ல விஷயம். ரெண்டுமே ஒன்று சரி, ரெண்டு அடுத்த பேல. ம், அதுவும் பேல. பாத்தீங்களா என்னத்துக்கு உங்களுக்கு அடையாளத்தை உங்களுக்கு பாடமாக சொன்னேன்னு சொல்லி, படிக்க சொன்னேன்னு சொல்லி. ஆஹா, அப்பயும் பேல. இன்றைய பெய்துட்டு போன கிளாஸ் ரெக்கார்டை கேட்டு அடையாளங்களை படிச்சுக்கொள்ளணுமா? ரெண்டாவது, உங்களோட இப்போ நீங்கள் ஓதுற கவரேஜ் இன்றைய பாடங்களுக்கு போதும். நீங்கள் ஓத ஆரம்பிச்சிக்க போகிறவங்க இந்த கவரேஜ் போதாது. நீங்கள் நான் இப்போ இந்த போன கிளாஸ் ஆகிக்கலாம், இன்றைக்கு நடக்கிற பாடம் அல்லது இன்னும் ரெண்டு கிளாஸ், பெரும்பாலும் நான் தான் உங்களுக்கு கூடு கூடுதலான சில விஷயங்களை சொல்லித் தருவேன். அதுக்கு பின்னால் நான் சொல்லித் தரது குறைஞ்சி நீங்கள் தான் ஓத போகிறீங்க. நீங்கள் ஓதுறதுக்கு உங்களோட கவரேஜ் போதாதான். இப்போ சொல்லிக்கொள்கிறோம், பார்த்துக்கோங்க. ரெக்கார்டை கேட்டால் உங்களுக்கு விளங்கும். நான் பேசுறது உங்களுக்கு எப்படி கேட்குற, நீங்கள் எப்படி பேசுறது எங்களுக்கு கேட்குறேன்ட்டு சொல்லி விளங்கும். உங்களோட நீங்கள் ஓத போகல உங்களுக்கு இந்த கவரேஜ் போத அமைக்கும். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணுமா? நான் சொல்கிறேன் கேட்குதானே? ஓகே. இதுல ரெண்டு பேர் என்ன? ஒன்று சரி, பத்ஹ் மத்துங்கிறது சரி. அடுத்த பேர் என்ன? பில. மேலுக்கு வாரது லம்மாண்டு வருமா? அப்படி வந்தா ஆ ஐடியா பாருங்க, ஐடியா எல்லாத்தையும் மறந்து. மேலுக்கு வாரது இந்த மாதிரி வந்தா அப்ப லம்மாண்டா வரும் பொது பெயர்ல. என்னண்டு வரணும்? நான் சொல்லி தந்தேனே எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி. இப்படி 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 வாரத்துக்கு பேர் என்ன? என்ன பேர்? ஆ, பத்துகான் தான் பொது பேர் வரும். அப்ப டபுள் கோடு வந்தா என்ன போடணும்? டபுள் கோடு வந்தா என்ன போடணும்? ஆ, பத்ஹத்தைன். இது ரெண்டு ரெண்டு நாளைக்கு போகிற ஞாபகத்துக்கு வரப்படாது. கேட்டு அடுத்த செகண்ட் ஞாபகத்துக்கு வரும் சொல்றதுக்கு. பாடமாக்குறதுல ஞாபகத்துல ஈக்கணும் அது. டபுள் கோடு வந்து தைன், பத்ஹத்தைன். அப்போ வசனத்துல கடைசியா வார எழுத்துக்கு வந்து ஃபத்ஹ் மத்து அல்லது ஃபத்ஹத்தைன் அடையாளம் ஏதாவது ஒன்று இருந்துச்சு என்றால், அல்லது நாங்கள் ஓதுற வசனம் நிப்பாட்டுற இடத்துல கடைசியாக வாரது அலிஃப் என்ற எழுத்து வந்துச்சு என்றால், நாங்கள் என்ன செய்யணும் என்றால், நாங்கள் ஓதி கொண்டு வர அந்த இடத்துல நிப்பாட்டுற நேரம் கடைசியா வார எழுத்த இரண்டு அளவுக்கு நாங்கள் நீட்டி ஓதணும். ரெண்டு அளவுக்கு மட்டும்தான் நீட்டணும், கூட நீட்டிடப்படாது. அது பேல கூட நீட்டினா சரி. ரெண்டு அளவுக்கு மட்டும்தான் நீட்டணும், கூட நீட்டிடப்படாது. எங்களுக்கு வார அழகுக்கு வார ஸ்டைலுக்கு நீட்டி கொண்டு போய் தரப்படாது. ரெண்டு அளவு உண்டு என்னன்னு சொன்னா, எங்களோட கை விரல் உண்ட மூடிட்டு திறக்கிற டைம், அவ்வளவுதான். அதுக்கு மேல போயிடாது. எப்படி எங்களோட கை விரல் உண்ட மூடிட்டு திறக்கணும். அது எவ்வளவு நேரம் வேணும்? ஒரு வினாடி. ஒரு செகண்ட் போதும். ஜஸ்ட் 1 செகண்ட் போதும் எங்களுக்கு எங்களோட கை விரல் உண்ட மூடி திறக்கிறது. அவ்வளோ நேரம் மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யணும், அதை நீட்டணும். விளையாண்டு தானே சவுண்ட்? சரி. இரண்டு அப்ப இதுக்குரிய உதாரணங்களை பாருங்க. இப்போ இங்க பாருங்க, இதுல எப்படி பாடணும்?
வாஜா எஸ். ஏன் ஜான் நீட்டணும்? ஜன்னண்டு ஓது இல்லாதா? ஏலா ஏன் இல்ல? அது வந்து முடியுது முடியுது முடிகிற இடத்துல என்ன நடந்துக்கிற? முடிகிற இடத்துல என்ன நடந்துக்கிற சொல்லணும். கடைசிக்கு அலிஃப் வந்து மீக்கிற. கடைசி எழுத்துக்கு என்னகிற அடையாளம்? கடைசிக்கிறது ஃபத்ஹத்தை ஆ, ஃபத்தஹத்தைன் வந்து மீக்குது. கடைசியில் அலிஃப் வந்து மீக்குது. எனவே எங்களுக்கு ஃபஃபா ஜன்னு சொல்லி எங்கேயும் நிப்பாட்ட முடியாது. 2 செகண்ட், சாரி, 2 அளவு ஒரு செகண்டுக்கு நீட்டித்தான் ஓதோணும். செகண்ட் ஒன்ல எப்படி இருக்குது? மாலஹா எஸ். அங்க என்ன நடந்துக்கிற? ம், கடைசி எழுத்து என்ன வந்து இது? ஹா சவுண்ட் கேட்குது இல்ல என்ன? ஹா ஹாவா கடைசி எழுத்த வந்து நல்ல விஷயம். அப்ப இப்படி மாலஹா நீட்டினீங்க. மாலஹா ரெண்டே ஓதணும், நீட்டல அது. என்ன சொல்ற? அடையாளமோ கடைசியா வந்திருக்கிற எழுத்து என்ன? அடையாளமோ அடையாளமோ அஷ்ஃபா. ஃபத்ஹத்துன்னு ஃபத்ஹத்துன் வந்திருக்கிறது அடையாளம். ஓ, ஹ ஹ வந்து இல்ல. பாத்தீங்களா, பாத்தீங்களா? இங்க கடைசியா வந்திக்குது முதலாவதுல. உங்களோட சவுண்ட் சரி டிலே, அதனாலதான் நான் பேசி உங்களுக்கு சரி டிலே ஆகி. ஜன் கடைசியா வந்திக்கிற எழுத்து என்ன? ஜ பிழை. கடைசியா வந்திக்கிற எழுத்து இந்த ஐகிற இது என்ன ஜெயா இது? பாத்தீங்களா? என்ன எழுத்து இது? ஜீமோட எழுத்து சேர்ந்து வந்து அலிஃப் அலிஃப் அலிஃப். அப்ப இங்க என்ன வந்திக்குது? ஹாவோடையும் என்ன சேர்ந்துக்குது? அலிஃப் அலிஃப் சேர்ந்துக்குது. அப்ப இறுதியா வந்திக்கிற எழுத்து அலிஃப். நான் படிச்ச விஷயத்துல ஒன்று வந்திக்குதா? ஓ அப்ப நாங்க என்ன செய்யணும்? மாலஹ என்ன நிப்பாட்டுறது? அஹ், நிப்பா மாலஹா நி- நீட்டி நிப்பாட்டணும். மால் ஏன் நீட்டி நிப்பாட்டணும்? அது கடைசிக்கு அலிஃப் வந்திக்கு அலிஃப் வந்திக்கிற கடைசி. சரி, மூணாவதுல என்ன நடந்திக்கிற? எப்படி நிப்பாட்டணும் ரெண்டு சொல்லுங்க பாப்போம். ஏன் அப்படி நிப்பாட்டணும்? அருஜ் ஏன் நீட்டி நிப்பாட்டணும்? ஒசக்க வந்து முசக்க வந்து ஃபத் சொல்லுங்க. ஆ, கடைசியா கடைசியா வந்து எழுத்து என்ன எழுத்து? ஃபத்ஹமது வந்திக்கு ய அப்ப நாங்க அந்த யாவை பாக்குற இல்ல. இல்ல கடைசியா வந்திருக்கிற அடையாளத்தை பார்த்துக்கொள்ற. இது மூன்றுல ஏதாவது ஒன்று எங்களுக்கு சரி வந்துச்சுன்னு சொன்னா நாங்க ஒன்றையும் பார்க்க தேவையில்லை. நாங்க இந்த பகுதிக்கு வந்துடலாம். ம், நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் குர்ஆனை திறந்து பிரட்டி, சரியா, அறிமுகம் உங்களுக்கு ஓதி ம், பழக்கம் இல்லாத வசனங்கள் எல்லாத்தையும் புரட்டி புரட்டி பார்த்து ம், இந்த மாதிரி 3 விடயத்திலையும் தேடிக்கொள்ளணும். புதிய வசனங்கள் எடுத்து வேற என்ன சரி ம். பிரச்சனை இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். என்ன சரி பிரச்சனை இது நிப்பாட்ட தெரியாது, இது நான் படிச்ச மாதிரி வந்து இல்லைன்னா எடுத்துட்டு வரணும். இந்த 3 மெத்தட் 3ல இருந்து எடுக்கணும். ஆ, சரியா?
சரி, ரெண்டாவது முறை என்னன்னு சொன்னா, இரண்டாவது முறை மிச்ச சிம்பிளான விஷயம். இந்த தாக்கு இது என்ன தா இது? என்ன பேர் இதுக்கு? ஒரு ஒரு பேரும் இல்லை அப்படியா? அஷ்பா, தே என்ன தேயுது? நா- நாலஞ்சு வகையில தேயுது. இப்படின்னு ஓ இப்படி போட்டாலும் தேதான். அப்படிதானே? ஓ அப்ப இது என்ன தேயுது? பெரியா சொல்லி தரலையா? என்ன இல்ல தெரியும்? முழு பூர்வான தெரியுமா? போய் இது தாக்கு பேர் தெரியும். சின்ன பேர் இது. குண்டு தாண்டி செல்ற இல்லையா உங்களோட ஊர்ல? தெரியாதுண்ணா. இல்ல செல்ல இல்லையா? நல்ல விஷயம். சரி, இதுல பேர் என்ன? நீ இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. குண்டுத்துல குண்டு தாண்டி செல்லி. சரியா? ஆ, விசாரிச்சு பாருங்க ஊர்ல என்ன பேர் செல்றேன்னு சொல்லி. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிற. ம், சரியா? குண்டு தாண்டி செல்ற, தாவுல் மறுபூ தாண்டி செல்ற, பல பேர் இருக்கிற. நீ குண்டு தாண்டி ம். ஞாபகம் வச்சுக்கொண்டு தேடி பாருங்க என்ன பேருன்னு சொல்லி. சரியா? இந்த தா வசனத்துல கடைசியில அல்லது நீ நிப்பாட்டுற இடத்துல வந்துச்சு தண்டால் முதலாவது சொன்னீங்களே மெத்தட் உண்டு, அதுல நிப்பாட்டே இயலாது. அந்த மாதிரி நிப்பாட்டே இயலாது. அப்ப என்ன செய்யணும்? இந்த தா வந்துச்சு தண்டால் இதன் எழுத்து. ஆ, பெரிய ஹ. அப்ப பெரிய ஹாவாக மாத்தணும். அதுக்கு என்னத்தை வைக்கணும்? என்ன அடையாளம் இது? சத்தா வெரி குட், நல்ல இல்ல விஷயம். சுக்கூன் ஆ, விளங்கிச்சா இப்ப? சுக்கூன் இப்ப விளங்கிச்ச அந்த அடையாளத்தை பாக்ஸை ஓ பாடமாக்கிக்கிறேன்னு சொல்லி. அடுத்த கிளாஸ்ல அந்த பாக்ஸ் பாடம் தரல, உங்களை பாடம் போடாதான் புதிய பாடத்துக்கு போக மாட்டோம். எந்த காரணம்னு போறல. ஹை, அப்போ தாவுல் மர்பூத்தா வந்துச்சு என்றால் அது நாங்க பெரிய ஹாவாக மாத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த ஹாக்கு சுக்கூன் போடும் ஓ சுக்கூனை போட்டு நாங்க ஓதணும். சரி, இதுல எப்படி இதுல என்ன செய்யணும் சொல்லுங்க. எப்படி நிப்பாட்டணும்? என்ன செஞ்சு நிப்பாட்டணும்? நாருல்ல என்ன லூகதா ஆ, இந்த தாவை தூக்கிட்டு மூக்கத்தை தூண்டிக்கிற தாவை தூக்கிட்டு ஆவை போட்டு சுக்கூனை வைக்கணும். சரியா? மூணுலையும் அதேதான். இந்த தாவை தூக்கிட்டு பெரிய ஹாவை போட்டு நாங்க சுக்கணும். இது வசனத்துல கடைசியில உங்களுக்கு காட்டிக்குது. வசனத்துல இடையில நிப்பாட்டுறாலும் இந்த மாதிரி தாள நீங்க வந்துச்சுன்னு சொன்னா இதே சிஸ்டத்தை தான் நிப்பாட்டணும். இடையில வந்தா தூ தீ தேன்னு போகப்படாது எங்கேயும். இடையில வந்தாலும் உண்டு, நடுவுல வந்தாலும் உண்டு, வசனத்துல கடைசியில வந்தாலும் உண்டு. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எது பிரச்சனை? நாங்க நிப்பாட்டுறதான் பிரச்சனை. நாங்க நிப்பாட்டினோம் என்றால் இந்த ஒழுங்குக்கு வந்துடணும். சரிதான்? சரி, மூணாவது மெத்தட் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க ரெண்டு மெத்தட் படிச்சுக்கிறோம். இந்த ரெண்டு மெத்தட்டும் இல்லாம அடுத்த எல்லா சந்தர்ப்பத்திலும் நாங்க செய்ய வேண்டிய வேலை கடைசி எழுத்துக்கு இதன் அடையாளம். சுக்கூன் ம் சுக்கூனையும் முக்கி கொண்டு தான் வருது கவரேஜ். சுக்கூன் வச்சு தான் ஓதணும். அப்ப இந்த இந்த ஹா வந்துச்சு, இந்த அங்க தா தால ஹாவா மாத்தினோம் ரெண்டாவதுல முறையில. இப்ப இங்க ஹா வந்துக்குது. ஹாவை எடுத்து போட்டு தா வச்சு ஓதுற அப்படியா மாறி? அப்படின்றால் இல்ல. விளங்குதா அஷ்பா? ரெண்டாவது மெத்தட்ல தாவல் மறுபூத்தா வந்துச்சு இது, அதை ஹாவா மாத்தினோம். மூணாவது இல்ல மெத்தட்டுக்குள்ள ஹா வந்துக்கு தாவா மாத்தப்படாது. அது போல
ஆ இல்ல குட். ஓ என்ன செய்யணும்? சுக்குனை வச்சு ஓதிடுவோம். அப்ப சுக்குனை வச்சு எப்படி வரும்? அஹ், வச்சா எப்படி வரும்? உஹ், நிப்பாட்டி காட்டுங்க boss. கடைசி சொல்ல, கடைசி சொல்ல மாட்டேன். அஹ்லத. ஓகே குட். உஹ், ரெண்டாவதுல என்ன செய்யணும்? எப்படி சுக்குன் வைக்கிறோம்? ஆல்ரெடி சுக்குன் நிக்கிறேன், யாக்கும் சுக்குன் நிக்கிறேன். பக்கத்துல சுக்குன் வைக்கல, ரெண்டு சுக்குன் வந்தா ஓதேலுமா? எப்படி ஓதுறது? உம், yes, sweet. ஆ அப்ப உங்களுக்கு இதுல டவுட் வரலையா? ரெண்டு சுக்குன் பக்கத்து பக்கத்துல வந்து இது எப்படி ஓதுறன்னு சொல்லி பிரச்சனை வரலையா? டவுட் உண்டு இல்லையா? ஓதலுமா அப்படி? ரெண்டே சேர்த்து ஓதில்லை. ரெண்டையும் ஏழு. ஏழுமா? ம், ஏழுமேனா? சரி, அதை பத்தி நான் உங்களுக்கு இப்போதைக்கு நீங்க ஏழு. ஓதுங்க. ஆ இப்போதைக்கு நீங்க சுக்குனை வச்சு ஃபீல் அண்ட் ஓதுங்க. அடுத்த ஸ்டெப்ல நான் உங்களுக்கு அது என்ன விஷயம்ங்கிறத சொல்லித்தரேன். மூணாவது என்ன செய்யணும்? மூணாவது கடைசியில தா வந்திக்குதே, இப்ப பை ஹேண்ட் நிப்பாட்டணும். அதை எப்படி சுக்குன் வச்சு நிப்பாட்டுறேன்? ஹலோ, சரி, கேக்குது இல்லையா புஷ்பா? கேக்கல. ஆ மூணாவதுல கடைசியில வந்திக்கிறது தா தானே வந்திக்குது. அதை எப்படி சுக்குன் வச்சு நிப்பாட்டுறது? பிள்ளை கடைசியில தா வந்தா ஹாவா மாத்தில சுக்குன் வைக்கணும். பை. அதான் கேட்குறேன், பைத்தண்டு ஓதையிலுமா பிள்ளை அது? அது இது ரெண்டாவது முறையில் நம்ம படிச்சோமே. குண்டு குண்டு தேவை இல்ல. அப்ப இந்த இந்த இது என்னதா இது? அப்ப இது என்னதா இது? ரெண்டு தாக்கும் என்ன சரி ரெண்டு பேரை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணுமா? அடுத்த கிளாஸ் நான் பேர் கேட்பேன். ஒன்று குண்டு தாண்டா. இப்ப இது என்னதா என்ன சரி ஒரு பேரை வச்சு இதான் இப்படி, இந்த தா தான் இப்படி என்று சொல்லி ஞாபகத்தில் வச்சு கொள்றதுக்கு பேரை செட் பண்ணிக்கோங்க. என்ன சரி பேர் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் மறக்காது. ம், அல்லது ஓத போக்கல என்ன செய்வோம்? ஓதுற இடத்துல வந்து குழம்பு கொண்டிப்போம். இந்த இன்னைக்கு ஹாக்கு ஹாவா நிப்பாட்டுறதா தாவா நிப்பாட்டுறதான்னு சொல்லி பிரச்சனையோட இப்போம். ம், சரி, இப்ப நீங்க மூணு மேதனையும் படிச்சிட்டீங்க. குர்ஆன்ல இப்ப உங்களுக்கு எந்த வசனத்திலையும் எந்த இடத்திலையும் நிப்பாற்ற ஒழுங்கு தெரிஞ்சிக்கணும். இது மூணுக்கும் வெளியால வேற என்ன சரி பிரச்சனை வருது, நிப்பாற்றத்துல டவுட் வருதுன்னு சொன்னா சூரோட பேரோட
சூரோட நம்பரோட இலக்கம் எத்தனாவது ஆயத்து வசனத்தோட கிளாஸுக்கு எடுத்துட்டு வாங்கோ உங்களுக்கு சொல்லித்தரேன். முழு குர்ஆன்லையும் பெரட்டி ஃபுல்லா ஆ தேடி பார்த்துடணும் மூணுலையும். சரியா? அதை விட ம் முக்கியம் போன கிளாஸ் ரெக்கார்டை கேட்கறது, உங்களோட சார்ட் அடையாளங்கள் குறியீடுகளை சொல்லி பழகிட்டு வர்றது. இன்னொரு முக்கியமான மெசேஜ் தான் உங்களோட கவரேஜை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளதான். கவரேஜ் போகுதா, நிறைய நல்லாவே போகுதா, நான் சொல்ற விஷயங்கள் நீங்க சொல்ற விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகி கேட்டுக்கொள்றது. கொஞ்சம் பார்த்துக்கோ. ஹாய், நல்ல அஸ்ஸலாமு அலைக்கும்.